நம்ம பூமியோட எக்ஸ்டீரியரில், அதாவது வெளிப்புறத்தில் மவுண்டெயின்ஸ், சீஸ், ரிவர்ஸ், பிளெயின்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய ஸ்ட்ரக்சரை பார்த்துருப்போம். பட் பூமியோட இன்டீரியரில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பூமியோட இன்டீரியர் லேயர்ஸாக பிரிஞ்சிருக்கும். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது க்ரஸ்ட். க்ரஸ்ட்டு 2 டைப்ஸாக இருக்குது, ஓஷனிக் க்ரஸ்ட் அப்புறம் கான்டினென்டல் க்ரஸ்ட். இந்த க்ரஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நாம் நிற்கிற சர்ஃபேஸ் தான். இந்த க்ரஸ்ட்டோட சைஸ் பார்த்தோம்னா ஓஷியன்ஸில் 5 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், கான்டினென்ட்ஸில் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நான் இன்டீரியர் ஆஃப் த எர்த்தோட ஃபஸ்ட் லேயர் ரீச் பண்ணணும்னா கான்டினென்ட் அதாவது லேண்ட் சர்ஃபேஸில் 30 கிலோமீட்டர் தோண்டணும். ஓஷியன்ஸோட க்ரஸ்ட்டில் பார்த்தோன்னா 5 to 7 கிலோமீட்டர்ஸ் தோண்டினா போதும். அதே போல் கான்டினென்டல் க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் அலுமினியம் இருக்கும். ஓஷனிக் க்ரஸ்ட்டில் சிலிக்கான் அண்ட் மெக்னீஷியம் இருக்கும். நம்ம எர்த்தோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர்ஸ் நம்ம சர்ஃபேஸில் இருந்து. அதாவது நம்ம 6400 கிலோமீட்டர்ஸ் கீழே போகணும் சென்டர் ஆஃப் த எர்த்தை ரீச் பண்ண. நம்ம எர்த்தோட முதல் லேயர் பார்த்தோன்னா அப்பர் மேண்டல். இந்த அப்பர் மேண்டலோட அப்பர் மோஸ்ட் லேயர் தான் ஆஸ்தினோஸ்பியர். அதே போல் இந்த ஆஸ்தினோஸ்பியர் அப்புறம் நம்ம க்ரஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். லித்தோஸ்பியரோட ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எர்த்தோட இன்டீரியரில் இன்னும் 3 லேயர்ஸ் இருக்குது, லோயர் மேண்டல், அவுட்டர் லிக்விட் கோர் அப்புறம் இன்னர் சாலிட் கோர். நம்ம முதல்ல ஆஸ்தினோஸ்பியர் பற்றி பார்ப்போம். ஆஸ்தினோஸ்பியர் ஃபுல்லாக மேக்மா இருக்கும். மேக்மானா வேறு ஒன்றும் இல்லை, எரிமலை. அதாவது வேல்கனோ வெடிக்கும் போது வெளியில் வரும் இல்லையா, அதை தான் மேக்மானு சொல்லுவோம். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா மேக்மாவை மால்டன் ராக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எரிமலையிலேருந்து வரும் இல்லையா, எரிமலை குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மேக்மா. நம்ம பூமிக்குள்ளே டீப்பாக நம்ம போக போக நம்ம எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம பூமியோட மேண்டல் ரீஜனில் மட்டும் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 4000 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ இந்த 4000 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா ராக்ஸே மெல்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்தது. இந்த மெல்ட்டான ராக்ஸை தான் நம்ம மேக்மானு சொல்லுவோம். இந்த ஆஸ்தினோஸ்பியரில் இருக்க மேக்மா தான் வேல்கனிக் எரப்ஷன்ஸ் நடக்கும்போது வேல்கனோஸ்லேருந்து வெளில வர்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்தினோஸ்பியரை தவிர்த்து இருக்க மேண்டல் ரீஜன் எல்லாமே சாலிடாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும், அது எப்படி இந்த ரீஜன் மட்டும் சாலிடாக இருக்கும்னு. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது மெல்ட் ஆகணும் இல்லையா, பட் இந்த ரீஜன் மட்டும் எப்படி மெல்ட் ஆகாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த ரீஜனில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நார்மலாக லிக்விடில் பார்த்தோம்னா மாலிக்யூல்ஸ் லூஸாக இருக்கும். இதே இடத்துல ஹை ப்ரெஷர் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், எல்லா மாலிக்யூல்ஸ் டைட்டாக பேக் ஆக ஆரம்பிக்கும். டைட்டாக பேக்கான மாலிக்யூல்ஸ் இருந்தாலே சாலிட் ஸ்ட்ரக்சர் தானே. அதே போல் ஆஸ்தினோஸ்பியரில் இருக்க மேக்மா தான் காரணம் நம்மளோட டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் மூவ் ஆக. அடுத்து பார்த்தோம்னா அவுட்டர் லிக்விட் கோர் அப்புறம் இன்னர் சாலிட் கோர். அவுட்டர் லிக்விட் கோரில் இருக்க டெம்பரேச்சர் அரௌண்ட் 4000 to 5000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அந்த ரீஜன் லிக்விடாக அதாவது மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும். இதே இன்னர் சாலிட் கோரில் டெம்பரேச்சர் 5000 to 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனால் பட் இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால இன்னர் கோர் சாலிட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அவுட்டர் லிக்விட் கோரில் பார்த்தோம்னா நிக்கல் அப்புறம் அயன் இருக்கும், ஆனால் மால்டன் ஸ்டேட்ஸில் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகம். அவுட்டர் கோர் வந்து பார்த்தோன்னா லிக்விட் ஸ்டேட்னு சொல்லையா, ஸோ அங்கே இருக்க நிக்கலும் அயனும் பார்த்திங்கன்னா மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும். அதே போல் இன்னர் சாலிட் கோரில் நிறைய அயன் இருக்கும், இது சாலிட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லையா லேயர்ஸ்லாம், இந்த லேயர்ஸை பிரிக்கிற அந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ்க்கும் பேர் இருக்குது. அதாவது க்ரஸ்ட்டையும் அப்பர் மேண்ட்லையும் பிரிக்கிற பாயிண்ட்டை மோஹோ டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். அப்பர் மேண்ட்லையும் லோயர் மேண்ட்லையும் பிரிக்கிற பாயிண்ட்டை ரெபெட்டிவ் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். அதே போல் லோவர் மேண்ட்லையும் அவுட்டர் லிக்விட் கோரையும் பிரிக்கிற அந்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். ஃபைனலாக அவுட்டர் லிக்விட் கோரையும் இன்னர் சாலிட் கோரையும் பிரிக்கிற அந்த பாயிண்ட்டை டிரான்சிஷன் ஆர் லேமன் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம்.